ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டே கார்ஜியஸ் அண்ட் ஐம் ஸ்ரீதேவி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி சிம்பிளாக ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி 3 ஸ்நாக்ஸ் ரெசிபி காட்ட போகிறேன். எல்லாமே வீட்லேயே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணலாம். ஃபஸ்ட் ரெசிபி செய்கிறதுக்கு கோதுமை மாவு 1 கப், உப்பு, ஓமம் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், காரம் வேணும்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணாமல் கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணி சப்பாத்திக்கு எப்பயும் போல் மாவு பிசைகிறதுக்கு எந்த பதத்தில் பிசைவோமோ அதே அளவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரியே உருட்டி உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணால் சிப்ஸு ஷேப்லேயே இருக்கிறனால பசங்க வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல இந்த சிப்ஸை ஃப்ரை பண்ணதுக்கு முன்னாடி ஆயிலை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிப்ஸு போடுறதுக்கு முன்னாடி ஃப்ளேமை வந்து மீடியம் லோக்கு பண்ணிடுங்க. இல்லைன்னா வந்து ஹை ஃப்ளேமில் இருந்தால் கருகிடும். அதே மாதிரி லோ ஃப்ளேமில் இருந்தால் உங்களுக்கு வந்து பப்புன்னு வராது. செகண்ட் ரெசிபி வந்து எல்லாருக்கும் நல்லா ஐடென்டிஃபையான ரெசிபி தான். இருந்தாலும் வீட்டில் எல்லா திங்ஸும் இருந்தால் கூட ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் அது நமக்கு ஞாபகம் வராது டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு. அதனால ஒரு சின்ன ஐடியா. சின்ன வயசில் நான் வந்து பனானா, ஏலக்காய் பொடி, சர்க்கரை, தேங்காய் துருவல் ஆட் பண்ணி சாப்பிட்ருப்போம். இதில் வந்து நான் ஏலக்காவும் தேங்காய் துருவல் மட்டும் ஆட் பண்ணலை. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பனானா, ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா அத்திப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரையான அத்திப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸில் வந்து முந்திரியும் பாதாமும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பெஸ்ட்டா ஆட் பண்ணிக்கலாம். தேர்ட் ரெசிபி சேலம் ஸ்பெஷல் ரெசிபி. சேலம் தட்டுவடை செட்டு கடையிலெல்லாம் போனீங்கன்னா பொரி அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க. டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கடையில் வந்து கார சட்னியும் க்ரீன் சட்னியும் ஆட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி கார சட்னியும் க்ரீன் சட்னியும் ஆட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயில் கரம் மசாலா, குழம்புத்தூள், மிளகாத்தூள், உப்பு, ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். வீட்டில் இருக்கிறதே தான். ஒரு ஆனியன் சாப் பண்ணது, ஒரு தக்காளி, ரொம்ப பழுத்ததாக இருக்க வேணால் கொஞ்சம் காயாக இருந்தாக்கா கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு டொமேட்டோ, ஒரு கேரட், ஒரு பீட்ரூட், அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சமாக, நிலக்கடலை வந்து தோலை வந்து எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். வேணும்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இதோட வந்து பூண்டை வந்து நாளே கோகோனட் ஆயிலில் வந்து ஊற வச்சிட்டிங்கன்னா அதை கூட கட் பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து 1 by 1 ஆட் பண்ணி லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து லாக்டவுனுக்கு ஏற்ற ரெசிபீஸ். 3மே ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ். உங்களுக்கு வந்து வீட்டில் எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே ரெசிபியை வந்து நீங்கள் சின்ன வயசில் வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. எப்படி ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்குவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதுவும் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வரும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க் யூ.